ஹிருல்லேகா புவனேஸ்வரி. சிகப்பு வஸ்திரத்தோட சிகப்பு மயமாய் எங்க பார்த்தாலும் ஹீங்காரமயமான சப்தத்தோட ஆனந்த நிலையிலே தேவி அங்கே ரூபத்தோட தரிசனம் கொடுத்தாள். அப்ப 3 பேருக்கும் தான் 3 பேரிடத்திலையும் உங்க 3 பேரிடத்திலையும் நான் இருக்கேன். பிரம்மாவினிடத்திலே தான் நான் சரஸ்வதிங்கிற வித்யா ரூபியா இருக்கேன். விஷ்ணுவினிடத்திலே லட்சுமிங்கிற சாந்த ரூபியா இருக்கேன். சிவனிடத்திலே கீர்த்தி புத்தி ஞானமான கௌரியா இருக்கேன். இப்படி 3 ரூபத்தை கொடுத்தாளுங்க. இது முதல்ல சொல்லிவிடுறேன், ஏன்னா இதெல்லாம் ரொம்ப கடினமான விஷயங்கள், சொல்லாமல் இருக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, அதனால சொல்லிவிடுறேன். அதுக்கப்புறம் கதை வருது, இவர் இப்படியே சொல்லிட்டு இருக்காருன்னு நினைச்சுக்காதீங்க. பிரம்மா, அதுக்கு மேற்பட்ட நிலை ஹிரண்ய கர்ப்பன். விஷ்ணு, அதுக்கு மேற்பட்ட நிலை நாராயணன். சிவன், அதுக்கு மேற்பட்ட நிலை சதாசிவன். இந்த பிரம்மாவினிடத்துல இருக்கிற சரஸ்வதி ஹிரண்ய கர்ப்பனிடத்திலே மகா சரஸ்வதியா இருக்கா. நாராயணனிடத்திலே இருக்கிற லட்சுமி மகாலட்சுமியா இருக்கா. சிவனிடத்திலே இருக்கிற இந்த உமா கௌரி சதாசிவத்தினிடத்திலே ஈஸ்வரியாய் இருக்காள், உமா மகேஸ்வரியாய் இருக்காள். இந்த 3 பேரும் இதுக்கு மேற்பட்டது. பிரம்மா ஹிரண்ய கர்ப்பன், விஷ்ணு நாராயணன், சிவன் சதாசிவன். இதுக்கு மேற்பட்ட நிலையில 3 பேரும் பரமாத்ம நிலையில இருக்கார். 3 பேரும் பரமாத்ம நிலையில வரும்போது பரபிரம்மத்திலிருந்து 3 பேரும் உண்டானா. இந்த 3 பேரும் பரபிரம்மத்திலே கலந்தவா. பரபிரம்மமானது 3 ரூபத்துல இருக்கு. பரபிரம்மத்துக்கு ரூபம் கிடையாது, பரபிரம்மத்துக்கு எதுவுமே கிடையாது. அது எல்லாமே ஆனந்த நிலை. அந்த ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத், அந்த ஆனந்த நிலையிலிருந்து ஹிரண்ய கர்ப்பன் பிரம்மா, ஆனந்த நிலையிலிருந்து நாராயணன் விஷ்ணு, ஆனந்த நிலையிலிருந்து சதாசிவன் சிவன், ஆனந்த நிலையிலிருந்து அந்த பரபிரம்மத்தோடு கூடவே சித்துங்கிற சக்தியா இருக்கிறவள் அம்பாள். அதனால் பரபிரம்ம மகிஷி அப்படின்னு சொல்றாரு ஒரு இடத்துல. விதாத்ரி தர்மாணம் ஸ்வமசி சகலம்னாய ஜனனி ஸ்வமர்த்தானம் மூலம் தனதனமணியங்கிரிகமலே ஸ்வமாதிகி காமானம் கிருதகந்தர்ப்ப விஜயே சதம் முக்தேர் பீஜம் ஸ்வமசி பரபிரம்ம மகிஷி. அந்த பரபிரம்மத்தினிடத்திலே அம்பாள் எப்படி இருக்காள்? புவனேஸ்வரியாய் தெரிகிறாள். அந்த பரபிரம்மன் தான் நாராயணனை ஆதிநாராயணனாய் சொல்றது பாகவதம். அந்த பரபிரம்மத்தை தான் மகாதேவனாய் சொல்றது சிவபுராணம். பிரம்ம புராணத்திலே அந்த பிரம்மத்தினுடைய சுரூபத்தை தான் கேவலம் ஆதி பிரம்மமாய் சொல்றது. அதனால நாமன் கிளேச்சர் பேர்ல வித்தியாசங்கள் இருக்கே தவிர எல்லாமே ஆதி பிரம்மத்தினிடத்தில் வந்து ஒண்ணுதான். ஒண்ணு பல ரூபங்கள்ல இருக்கு. அதுல நம்ம இடத்தை தொட்டு நின்று நம்ம கட்டி காத்து நம்ம பேசுற பேச்செல்லாம் கவனிச்சுக்கிட்டு காப்பாற்றுறவள் அம்மா. அம்மான்னு சொல்ற போது மனசு எவ்வளவு தூரம் இறங்குறது நமக்கு. நம்ம சந்தோஷமா இருந்தாலும் அம்மான்னு தான் சொல்றோம், கஷ்டப்பட்டாலும் அம்மான்னு தானே சொல்றோம். ஐயோ வயத்த வரிக்கிறதே அம்மா, லாட்டரியில 2 லட்சம் ரூபாய் விழுந்துட்டே அம்மா. ஆனா அம்மா போய் 10 வருஷம் ஆறுது. இப்ப வர அம்மா யாரு? சகதர்மிணி, அவதான் வரா. இருந்தாலும் அந்த அம்மான்னு தான் கூப்பிடுறோம். சில வயசாயிடுச்சுன்னா பத்திரிகையிலேயே அம்மான்னு தான் கூப்பிடுறோம். முன்னெல்லாம் பிராமண ஜாதியில எல்லாம் கேவலமா சொன்னான். முன்னெல்லாம் பிராமண ஜாதியில பத்திரிகை பேரு வச்சு கூப்பிடக்கூடாது. கமலா, லட்சுமி அதெல்லாம் இப்ப கூப்பிடுறோம். முன்னெல்லாம் கூப்பிட மாட்டான். புருஷனை பத்தி அவரும் கூப்பிட மாட்டான். ஏன் கூப்பிட மாட்டான்னா அது என்னமோ அதுக்குள்ள ரகசியம். அதனால பத்திரிகை கூப்பிடுறோம்னா அதுக்கு வேற ஏதாவது சொல்லு. என்னமோலாம் ஊர்லாம் சத்தம் போட்டு இருப்பான். இன்னொன்னா அந்த அம்மா வருவா, இந்த வண்டிக்காரன் கூப்பிடுற மாதிரி. அந்த அம்மா 4 பிள்ளைய பெற்று பேரெல்லாம் பெற்றப்புறம் இவருக்கு வயசாயிடுச்சு, அவளுக்கு வயசாயிடுச்சுன்னு அப்புறம் எல்லாம் சொல்ல, என்னம்மா என்ன உடம்பு என்ன பண்றது, அம்மாங்கிற சப்தம் வந்து விடுறது. காரணம் என்ன? அந்த அம்மாங்கிறதான் கனிவு. அந்த
அந்த கனிவு வரும்போது மாங்கிற அந்த பிந்து இருக்க அதுதான் நம்ம கொடுக்கிறது. மா மகாரம். அந்த மா இல்லைன்னா கனிவு இல்லை. பட்சணங்கள் பண்றோம்னா அதுக்கு சக்கரை வரும் இல்லையா? நல்லா நெய்யை விட்டு மாவை போட்டு நல்லா கலரி அதுக்கெல்லாம் ஏலக்காய் அதெல்லாம் முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு கொடுத்தா எப்படி இருக்கு? இது ஒண்ணு குறைகிறது என்ன? சக்கரை. மதுரம். மதுர மதுரமே தத் மங்களம் மங்களானாம் சகல நிகமவல்லி தத்பலம் சித்வரூபம். தத்பலம் சித்வரூபம் மதுரம். அந்த மதுரம் இருக்கே அதுதான் மா. இந்த மாவை சொல்லாமல் ஓம் ஆ ஊ மா. இந்த மாவை விட்டுட்டு சொன்னா என்ன ஆகும்? அர்த்தமே இல்லை. ஆனால் மாவனுடைய தாற்பயம் என்ன? கனிவு. நீங்க அம்மான்னு கூப்பிட்டு வாயார கூப்பிடுறதுக்கு பதிலா முகத்தினாலேயே அம்மா கிட்ட போய் நின்றுட்டு சில குழந்தைகள் பேச தெரியாத குழந்தைகள் இருக்க அது மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு அம்மாவை பார்த்தாலே அம்மாவுக்கு கூப்பிடுறதுல விஷயம் இல்லை. என்னடா கண்ணு என்னம்மா வேணும் அவன் சொல்றான் இல்லையா? அதுதான் நடந்தது. சத்தியவரதனுடைய உபாக்கியானத்துல அதுதான் நடந்தது. அந்த மகத்தான புவனேஸ்வரிங்கிற சக்தியே இந்த குழந்தை எப்படி இழுத்தான்? படிப்பில்லாதவன், பேச்சு இல்லாதவன், ஒன்னும் தெரியாதவன், அந்த மனசுல இருக்கிறதான அந்த தாபம் திருஷ்டுவா சம்பிரமகாரி வஸ்து சகசா ஐயையி திவ்யாகிருதம் ஏனாதூதவசாத பீகவரதே பிந்தும்பினப்யக்ஷரம் சஸ்யாகி த்ருவமேவி தேவி தரசா ஜாதேதவானுக்ரஹாத் வாசஸ்துக்தி சுதாசரசத்ரவமுச்சே நிர்யாதி வக்த்ரம்புஜாத். மாங்கிற சப்தத்தை சொல்லாமல் ஐ ஐ ஐ ஐன்னு சொல்ற போது அந்த ஐங்கிறதான வாக்பீஜ மந்திரத்தை சொன்னால் என்ன உண்டாகுமோ அதை சொல்லாமலே இவன் மனசுல அடைஞ்சான். ஐயோ பன்றி ஒளிஞ்சிட்டு இருக்கே, அது உயிர் துடிக்கிறதே, அது செத்து போயிடுமே, எத்தாப்புல வேடம் நிற்கிறானே, அவனுக்கு பசிக்கிறதே, அவன் பிராணம் போயிடுமே, இப்படிங்கிற ஒரு தயவு அவன் மனசுல வரபோது அந்த அம்பாள் இறங்கினான். தஸ்யைவத்ருவமேவ தேவி தரசா ஜாதே தபானுக்ரஹாத். இறங்கின உடனே அவனுக்கு என்ன தோணித்து? இந்த குழந்தை எதை வச்சுட்டு பேசினான்? அவன் கேட்கிறான், பன்றியா எங்க இருக்கு? பன்றியா எங்க இருக்கு? பன்றிய கேட்கிறியா? இல்ல, நான் என் நாக்கில உண்டான அம்பாளுடைய கருணையத்தான் பார்க்கிறேன். அதையா கேட்கிறேன். யபஷ்யதி ந சப்ரூதே யப்ரூதே சான பஷ்யதி. அதோ பார்த்துட்டு இருக்கேன் அமிர்த ரசத்தை, ஆனந்த ரசத்தை. பரானந்தாபிக்யம் ரசயதி ரசம் ஸ்வத்பஜனவாரி. அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதை கேட்கிறியா? அதை கேட்கிறியான்னு திருப்பினான். அம்மாவனுடைய பக்கத்துல குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கிறோமே, தாய்ப்பால் கொடுக்கறதுங்கிறது எல்லா பிராணிகளும் தன் குழந்தைகளுக்கு குட்டிகளுக்கெல்லாம் தாய்ப்பால் கொடுக்கறது இல்லையா? மனுஷனும் மனுஷ குழந்தைக்கும் தாய்ப்பால் கொடுக்கறது அவசியம் இல்லையா? இப்பதான் அவா காலத்துல புட்டியில கொடுக்கறான். நம்ம தான் புட்டியில, மனுஷன் தான் புட்டியில கொடுக்கறான். ஆடு மாடு புட்டியிலையா கொடுக்கறது? எல்லா அதுகள் தாயாரத்துல சாப்பிடுறது. ஏன்னா அந்த தாயாருடைய குணத்தை இழுக்கிறது. தவசல்யம் மன்னியே அன்னையில் அருள் பெற்றவர்க்கு, அன்னையில் அருள் பெற்றவர்க்கு இன்பம் என்னவென்று அறியோ. அன்னையில் அருள் பெற்றவர்க்கு இல்லதென்று அறிவோமோ. எந்த நடந்தாலும் என்ன நினைந்தாலும் என்ன நிகழ்ந்தாலும் என்ன நினைந்தாலும் என்னவென்றுணரா தன்மை.
ஞான சம்பந்தன், ஆதிசங்கரர், இவாளுக்கெல்லாம் அம்பாள் தானே தன்னுடைய பாலை கொடுத்தாள்ங்கிறார். ஒரு தாயார் தன் பிள்ளைக்குத்தான் தன் உடம்புல இருந்து பாலை கொடுப்பா. ஞான சம்பந்தருக்கும் ஆதிசங்கரருக்கும் இந்த பாலை தன் உடம்புல இருந்து கொடுத்திருக்காருன்னா அந்த குழந்தைகள் எப்படி இருக்கணும்? வசுக்தி சுதார சத்ரவமுஷா நிர்யாதி வக்ரம் புஜாது. அதனாலதான் அவெல்லாம் பொத்தினான். 16 வயசுல ஞான சம்பந்தன் ஆயிரக்கணக்கான பாட்டை பாடினார். ஞான சம்பந்தனுடைய தேவார மூக்களை நீங்க பார்த்துட்டே வந்தாலும் அந்த அம்பாளை சொல்லாமலே கிடையாது. சங்கரர் 32 வயசுக்குள்ளே உலகத்திலே செய்ய முடியாத காரியத்தை பண்ணிவிட்டு போயிட்டார். சங்கரர் மாதிரி இன்னொருத்தர் பிறக்கலையே. இப்ப இன்னொருத்தரை பத்தி பார்ப்போம். ஆர்கன்று மணி ஆசிரித சிந்தாமணி, ஆர்கன்று மணி ஆசிரித சிந்தாமணி ஆசி துருவசல்தி. ஆசி துருவசல்தி భార్య మనోరమ మంగళ గుణధామ, భార్య మనోరమ మంగళ గుణధామ నీలవతి ద్వితీయ అతిరమణీయ, నీలవతి ద్వితీయ అతిరమణీయ ఆర్యమణి ఆశ్రిత చిందామణి ఆది శుభసంధి. அயோத்தியாபுரி இக்ஷ்வாகு வம்சம். இப்போ இக்ஷ்வாகு வம்சத்திலே ராஜாக்கள் ரொம்ப தர்ம பரிபாலனம் பண்றவா. ஒவ்வொரு மன்வந்தரங்களும் நமக்கெல்லாம் மன்வந்தரம் ஒரு இரா, ERA இரா. இப்ப நமக்கு நடந்திருக்கிற மன்வந்தரம் வைவஸ்வத மன்வந்தரம்னு பேரு. இதுக்கு முன்னாடி மன்வந்தரங்கள்லாம் இருக்கு. சாவர்ணிக மன்வந்தரம், சாட்சுஷ மன்வந்தரம், சாரோதிஷ மன்வந்தரம், அது மாதிரியான பிரிவுகள். இப்ப நம்ம சொல்லலையா 20th century 18th century, நம்மளுடைய காலமெல்லாம் 100 வருஷத்தை தான் வச்சுட்டு இருக்கோம். ஒரு மன்வந்தரங்கிறது 10-20 கோடி வருஷங்கள். சாதாரண லட்சக்கணக்கானது, எத்தனையோ லட்சம் வருஷங்கள், கோடிக்கணக்கான வருஷங்கள். காலங்கிறது அளக்க முடியாது. அவ்வளவு மன்வந்தரங்கள்ல இப்ப நடக்கிறது வைவஸ்வத மன்வந்தரம். இதுக்கு முன்னாடி இருந்தது பல மன்வந்தரங்களிலே சாவர்ணிக மன்வந்தரத்தில் நடந்த கதையை சொல்றேன். இதுல என்ன ஒரு விசேஷம்னா, ஹிஸ்டரி ரிப்பீட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி இந்த மன்வந்தரத்தில் என்ன நடக்கிறதோ அதே இன்னொரு மன்வந்தரத்திலேயும் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம பெரியவாளுடைய சங்கல்பம். ஹவு இஸ் இட் பாசிபிள்னு கேட்காதீங்க. என்ன கேட்டாலும் எனக்கு என்ன தெரியும். ஆனா அதுக்கு காரணங்கள்லாம் சொல்லுவேன், என்னுடைய புத்தியில தெரிஞ்ச காரணங்கள் சொல்லுவேன். அதுக்கு இப்ப நேரம் இல்லை, வேண்டாம். இப்போ பாலகிருஷ்ண சாஸ்திரி வைவஸ்வத மன்வந்தரத்துல இன்னைக்கு என்ன தேதி? 12 ஏதோ ஒரு தேதி, இத்தனா தேதி. இன்னைக்கு என்ன கிழமை? அதுவா தெரியும், வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை இன்னைக்கு இந்த இடத்துல தேவி பாகவதம் சொல்றாருன்னா, அடுத்த மன்வந்தரத்திலையும் இதே பாலகிருஷ்ண சாஸ்திரி இதே இடத்துல ஆசிரிய சமாஜத்துல சொல்லுவார். இதான் சித்தாந்தம். என்ன சார் பைத்தியம் எழுதுறது? ஆமா சொல்லுவார், ஆனா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இப்ப பாலகிருஷ்ண சாஸ்திரி கருப்பா இருக்கார், அப்ப சேப்பா இருக்கார். இப்போ பஞ்சகச்சம் கட்டின்னு இருக்கார், அப்போ ஒரு கால் கிருஷ்ணாஜனம் மறையுரி கட்டின்னு இருந்தாலும் கட்டின்னு இருப்பார், இல்லாத போனா பைஜாமா போட்டிருந்தாலும் போட்டு இருப்பார். கொஞ்சம் மாறுதல் இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி இதே மன்வந்தரங்கள்ல திருப்பி திருப்பி வரும். அதனாலதான் ராமாவதார கதையில வித்தியாசங்கள் இருக்கு. புராண கதைகள்ல
இவன் எவனோ சொல்றான் வாயில வந்தபடிதான் ராமாயணம், கர்ண பரம்பரை ராமாயணம். அதெல்லாம் டிவியில கூட பாக்கல. கர்ண பரம்பரையான ராமாயணம் நடுவில் சேர்த்து சொல்லிட்டு இருக்கா. புராணமா இவங்க இருக்கிற ராமாயணங்கள கதைகள் வித்தியாசமா இருக்க. அது காரணம் என்ன? மன்வந்திர கதைகள். இதுக்கு முன்னாடி இருக்கிற மன்வந்திரங்களை சொல்லக்கூடியவர் யாரு? வியாசர். அவர் எங்கேயோ நீட்டினாலும் அவருடைய புத்தி எங்கெங்கயோ எல்லாம் சொல்லும். அப்படி அந்த சாவர்ணிக மன்வந்திரத்திலே, அயோத்தியாபுரியிலே, இக்ஷ்வாகு வம்சத்திலே, திரேதா யுகத்திலே ராஜாக்கள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணினான். இப்போ எல்லாம் சரி. இதுல ஒரு வித்தியாசம் என்ன? அந்த சமயத்தில் அந்த இக்ஷ்வாகு வம்சத்திலே ராஜாக்களுக்கு குலதெய்வம் ராமன் தசரதன் அவ இருக்கிற போது குலதெய்வம் யாரு? ரங்கநாதன். ரங்கநாதனையே குலதெய்வமாய் ராமனும் தசரதனும் கொண்டாடினான். இப்போ இந்த சாவர்ணிக மன்வந்திரே இக்ஷ்வாகு வம்சத்திலே துருவசந்திங்கிற ராஜா, அவனுக்கு குலதெய்வம் யாரு? புவனேஸ்வரி, அம்பாளை உபாசித்தவர். ஆர்யன்மணி ஆசிரித சிந்தாமணி ஆசி துருவசந்தி. துருவசந்தின்னு பேர் அவனுக்கு. ரொம்ப தார்மீகன், தானங்கள் பண்றவன், நல்ல புத்தி உள்ளவன். அவன் அம்பாளை பூஜை பண்ணிட்டு அந்த இக்ஷ்வாகு அயோத்தியாபுரியில ராஜ்ய பரிபாலனம் பண்றான். அவனுக்கு 2 மனைவி. மனோரமா மூத்தவள், நல்ல சாத்வீகமான குணம் கொண்ட சாது அவள். அடுத்தவள் லீலாவதி. ராஜாக்களுக்கு அநேக மனைவிகள் இருப்பார்கள், இவனுக்கு 2 மனைவிகள். அந்த மனோரமாவுக்கு ஒரு பிள்ளை பிறந்தான். சுதர்சனாவிதம் புத்திரம் சுந்தர பிரியதர்சனம். அந்த மனோரமாவுக்கு அழகான பிள்ளை, பார்க்கறதுக்கு லட்சணமான ஒரு பிள்ளை. அவருக்கு சுதர்சனம்னு பேர் வச்சான். 1 வயசாச்சு, 2 வயசாச்சு, 3 வயசாச்சு, 4 வயசாச்சு, 5 வயசாச்சு, பேசல. சில குழந்தைகள்லாம் ரொம்ப நாள் கழிச்சு பேசும். சில குழந்தைகள் 1 வயசுக்குள்ளேயே வெடுக்குங்கும். 5 வயசு ஆனாலும் பேசல. அடுத்தாப்புல லீலாவதிக்கு ஒரு பிள்ளை பிறந்தான். சத்ருஜித் சம்யக புத்திரஹ சடுவக்யோ பபூவஹ. சத்ருஜித்னு ஒரு பிள்ளை. அவன் வெடுக்குன்னு சடுவக்யோ பபூவஹ. சில குழந்தைகள் என்னமா பேசுறது, ஒரு ஆத்துக்கு போனோம்னா என்ன கேட்கறது, நமக்கு ஆச்சரியமா இல்லை. அதுக்கப்புறம் அந்த ஆத்துக்கு போக மாட்டோம். அது மாதிரி இவன் பேசுறான். சடுவக்யோ பபூவஹ. இப்படி இருந்தான். இதுல ஒரு நாள் துருவசந்திங்கிறவன் வேட்டையாட போனான். வேட்டையாடிக்கிட்டே இருக்கிற இடத்துல பயங்கரமான வேட்டையாடி காட்டு மிருகங்களை எல்லாம் அழிச்சுட்டு இருக்கிற போது ஒரு பயங்கரமான ஒரு சிங்கம் இவன் இருக்கிற இடத்துல பின்புறத்திலே வந்து இவனை அடிச்சு கொண்டு. துருவசந்தி காட்டிலே வேட்டையாடுற போது இறந்து போனான். இந்த செய்தியை கேட்டு ஜனங்கள் கஷ்டப்பட்டான். அடுத்தபடி ராஜ்யத்துல பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மூத்த பிள்ளை சுதர்சனம், இவனை உட்கார வைக்கிறதுக்குன்னு எல்லாரும் மந்திரிகள் எல்லாருமே தீர்மானம் பண்ணினான். ஜனங்கள் எல்லாரும் அதான் சரி. ஜேஷ்டஸ்ய ராஜ்யதோ நித்தியம், மூத்தவனுக்குத்தான் ராஜ்யம். எல்லாரும் சந்தோஷப்பட்டார். இப்படி எல்லாரும் சந்தோஷப்பட்டு இந்த சுதர்சனங்க மூத்த பிள்ளைய பட்டாபிஷேகம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ற போது இன்னொரு ராஜா, இந்த இளையவள் இருக்காள லீலாவதி, இந்த லீலாவதியினுடைய தகப்பனார் ஒத்தன் உஜ்ஜயினி புறத்தான் உஜ்ஜயினி புறத்துல யுதாஜித்துங்கிறவன் இந்த லீலாவதியினுடைய அப்பா மகாமூடன். அவன் கேட்டான், துருவசந்தி போயிட்டான், அடுத்தாப்புல இந்த ஊம பிள்ளைய பட்டாபிஷேகம் பண்றான். ஏண்டா என் பேரை என்னாச்சு, என் பேரனை உட்காந்து வைக்கிறேன்டா அப்படின்னு நேர யுத்தாஜித் அங்க இருந்து வந்தான். அவன் பலசாலி, மந்திரிகளெல்லாம் தூக்கிறான் தள்ளி. நான் எப்படியா ஊம பிள்ளைய கொண்டு போய் ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணுவேன், என் பேரனை உட்காந்து வைங்கிற போது மந்திரிகள்லாம் ஆட்சேபிச்சா, ஜனங்கள்லாம் ஆட்சேபிச்சா. இந்த விஷயத்தை மூத்த மனைவியான மனோரமாவனுடைய தகப்பனார் வீரசேனன்கிற மகாராஜா அவர் காதில விழுது.
அவர் பார்த்தாரு, என்னடா அநியாயம் இது, இவன் எங்க வந்தான், அவன் வந்தான். இந்த யுதாஜித்துக்கும் வீரசேனனுக்கும் சண்டை. இதுக்குத்தான் அர்த்தம் வியசனம் பேரு. நம்ம குடும்பங்கள நடக்கலையா, ஒரு சொத்துக்கு ஆசைப்பட்டு ஒருத்தர சண்டை போட்டு கோர்ட்டு போல, கோர்ட்ல கேஸ் நடக்கல, சுப்ரீம் கோர்ட் வரலும் போவேன், சொத்து அழிச்சு போனாலும் போட்டோம். இதான் அர்த்தம் வியசனம். அர்த்தமனர்த்தம் பாவய நித்யம் நாஸ்தி ததஸ்து கலேஷக சத்யம் புத்ராதபிதன பாஜம் வீதிஹி சர்வத்ரைஷா விஹிதாரீதிஹி பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் மூலமதே. அர்த்தம் அனர்த்தம் பாவய, அனர்த்தத்தை கொண்டு யுதாஜித்து வீரசேன யுத்தம் பண்றான். அதுல யுதாஜித்து பலசாலி, வீரசேன ராஜாவை கொண்டு விட்டான். பலாத்காரமா உள்ள வந்தான். நேர இந்த மூத்த பிள்ளை இருக்கான சுதர்சனன், இவனையும் கொண்டு விடணும், இவன் இருக்கவே படாதுன்னு வரான். அந்த சமயத்திலே இந்த மனோரமா தம் பிள்ளைய அழைச்சுக்கிட்டு ஓடுறாள். ஒரு மந்திரி வித்தல்லங்கிறவர், அம்மா இனிமே இருக்கப்படாதுமா, உங்க குழந்தைக்கே ஆபத்து வந்து கொடுத்துமா, எங்கேயாவது போய் உசுரோட இருக்கட்டும், பிற்காலத்திலே அவனுக்கு நல்ல கத்தி வரும், இப்ப தப்பிச்சுக்கணும்னு சொல்லி அப்ப என்ன பண்றாலும் அம்பால போய் பிரார்த்திக்கிறாரம்மா, உன்னை இவ்வளவு நாளா பூஜை பண்ணிக்கிறதுக்கு இப்படித்தானா நீ பண்ணணும், ஈகனே நேமி சேது, நான் என்ன பண்ணுவேன்மா, எனக்கு ஒத்துருமே இல்லை, அனாதையா என்ன விட்டுட்டியம்மா. அப்ப மந்திரி சொன்னார், அம்மா இதெல்லாம் பிரார்த்தனை பண்றதுக்கு இல்லை, அவ கர்மாவை அனுபவிச்சாகணும், நீங்க குழந்தை எடுத்துக்கோ, நம்ம போவோம். நேர பரத்வாஜருடைய ஆசிரமத்துல போய் அவர் காலில் விழுவோம். மகரிஷிகளுடைய பக்கத்தில் இருந்தா பயம் கிடையாது. நேர பரத்வாஜருடைய ஆசிரமத்துல இந்த மனோரமாவையும் சுதர்சனங்கிற பிள்ளையும் அழைச்சிட்டு வந்தார். அவர் பார்த்தார், என்னடா இது, இக்ஷ்வாகு வம்சத்திலே பிறந்த ராஜாவினுடைய பத்தினி வழி இவளுக்கு இந்த கெத்தி வந்து கொடுத்து, தீன ஜனங்களை காப்பாற்றினாரே, அதுவே சர்வ கர்மாவனுடைய பலனை கொடுக்கிறது இல்லையா. அதனால நீங்கள் மகான் இவளை கைவிடப்படாதுன்னு சொன்ன போது, சரி அம்மா, அவள் அழறாள், சாந்தப்படுத்தினார். அம்மா அவளுடைய நிலையை நினைச்சுட்டு ஒருத்தரும் வருத்தப்படப்படாதும்மா, உன் பர்த்தா போயிட்டான், உன் பணங்காசி, உன் ராஜ்யம் போயிடுத்து, ஆனால் நீ இருக்க, எதுக்கு இருக்க, தர்மைஷ நியமை சாந்தா, தர்மைஷ நியமை சாந்தா, மனோவாக்காய ஜெய் சூமை, தர்மைஷ நியமை சாந்தா, மனோவாக்காய ஜெய் சூமை, தர்மைஷ நியமை சாந்தா. பர்த்தாரௌ சில்தஜந்தி பர்த்தாரௌ சில்தஜந்தி பர்த்தாரௌ லிசரே துபா ஒருத்தருக்காக ஒருத்தரை படைக்கல. நாமெல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம், உங்களைத்தான் நம்பி இருக்கேன், நம்பவே வேண்டாம், நம்ம சொல்றதும் பொய் நமக்கு தெரியும். காரியம் ஆறவர்கள் தான் உங்களை தான் நம்பி இருக்கேன் கொடுத்தானா தெரித்திர பையன் 10 ரூபா கொடுத்துருக்கான். அவனுக்கு தர்மம் இருக்கு, அவனுக்கு கால் இருக்கு, வாய் இருக்கு, உண்மையாலதான் நீ பேசணும், இன்னொருத்தரை விட்டு பேச முடியுமா? அது மாதிரி பெண்களாக இருக்கிறவாளுக்கு பரிசுத்தமான ஜென்மா உண்டுமா? தர்மை புருஷனுக்கு தான் 1000 தர்மங்களை சொல்லி இருக்கு, பெண்களுக்கு ஒரே தர்மம் தான். கணவனோடு இருக்கிற போது கணவனுக்கு வேண்டியதை செய்யறது, கணவனை விட்டு பிரிஞ்சா அப்புறம்தான் நியமைகி சாந்தா, அப்புறம்தான் அவளுக்கு சன்னியாச நிலை. சன்னியாச நிலைன்னா அது கிடைக்குமா? அது மனசை அடக்கி நியமங்களோட சாந்தமா
விரதங்களோடு கூட, தெய்வ நம்பிக்கையோடு கூட, பக்தியோடு கூட தன் பர்த்தாவையே நினைச்சுட்டு இருக்கக்கூடியதான ஒரு பெண்மணி இருக்காளே, நிச்சயமாய் தன்னை காப்பாற்றிக்கிறது மாத்திரமில்லை, தன் இறந்து போன கணவனையும் உயர்ப்பிக்கிறாள். பர்த்தாரம் சிந்தயந்தி பர்த்தாரம் சுபாகா. அதனால அம்மா நீ அழாது. ஒவ்வொருத்தருக்கும் கடமை இருக்கு. உனக்கு புத்திரன் இருக்கான். இந்த புத்திரன் நாளைக்கு முன்னுக்கு வரலாம், அவனை காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கு. நீ இங்க வா. அனாதைகளுக்கு இடம் இங்க இருக்கு. என்ன அவ எப்படி பொழுதுபோக்கணும்? கைங்கரியம். கை கொடுத்திருக்கான், கால் கொடுத்திருக்கான், கண்ணு கொடுத்திருக்கான். பகவானுடைய சந்நிதியிலே கண்ணால பார்த்துக்கிட்டு நீ செய்யற காரியம் எல்லாம் பகவானுக்கு தொண்டு செய்யறேங்கிற காரியமா வச்சுக்கோ. மகான்களுக்கு சேவை பண்ணினா அதுவே பகவானுக்கு சேவை பண்றது. ஆசிரமத்தை மெழுகி பெருக்கி புஷ்பங்களை கொண்டு வந்து கைங்கரியம். இப்ப எவ்வளவு சர்வீஸ் பண்றா, எத்தனை ஆசிரமங்கள்ல எங்கெங்க நடக்கிறது. எவ்வளவு பெரிய பணக்காரெல்லாம் பணம் காசு வீடு வாசலை விட்டுட்டு எங்கெங்க மேல்நாட்டில இருந்து வரான். மேல்நாட்டில இருந்து வந்து இங்கெங்கேயும் ஒரு சின்ன கைங்கரிகள் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஊர்ல இருக்கிறதுகள் தான் மக்களை பொறுத்தது. இதுகளுக்கு சொத்து கிடையாது, சுதந்திரம் கிடையாது. அவங்க பேச்சுல மாத்திரம் அமக்கணும். நான் பிரைம் மினிஸ்டரா இருந்தேன்னா என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஒண்ணுமில்ல, உன தூக்கல போட்டுருவா. எங்கேயோ வந்து என்னமோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற காரியம் இருக்கு. மனசுக்கு சாந்தி. இந்த இடத்துல வந்து இதுதான் என் வீடு, இதுதான் என்னுடைய பணம், இதுதான் என்னை சேர்ந்தவாங்கிற எண்ணம் போயிடும். தொண்டு செய்யறதுங்கிற போது எல்லாமே எல்லாருக்குமே சொந்தம் அப்படிங்கிற எண்ணம் வரபோது என்னுடையதுங்கிற மமக்காரம் போயிடுமா? செய். இப்படி அந்த பொண்ணுக்கு இடம் கொடுக்கிற போது இதை கேட்டான் யுதாஜித்து. தன்னுடைய பேரன் சத்ருஜித்துங்கிற 2வது பிள்ளைய கொண்டு போய் உட்கார வச்சான். அவனுக்கு பட்டம் கட்டினான். யுதாஜித்து பரிபாலனம் பண்றான். அப்ப தேடுறான். இந்த மூத்த பிள்ளை எங்கடா போனான்? பரத்வாஜனுடைய ஆசிரமத்துக்கு போனான். விடாதே விடாதே புடி அவனை. அப்ப மந்திரி சொன்னா எல்லாம் நீங்க பண்ணுங்க, அந்த மகரிஷியின் இடத்துல போய் வார ஆட்டாதீங்க. ஏன்னா மகரிஷி எல்லாம் சாமானியப்பட்டவா இல்லை. ஏன்னா உங்களுடைய சக்தி, உங்களுடைய சேனை பலம் எல்லாம் அவளுடைய பார்வையிலேயே தூசியப்படும்.